இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, உங்களையும் இந்துவையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஓ, நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். இந்து சொன்னா மாப்பிள்ள, அவகிட்ட எல்லா விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேரும் அவசியம் ஒரு நாள் மறு வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க. அப்புறம் மாப்பிள்ள, என் பொண்ணு நீங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நான் கூட பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி என் மூத்த பொண்ணு தீபாவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா பெத்த என் கடமை முடிஞ்சிரும். நானும் நிம்மதியா இருப்பேன். மறு வீட்டுக்கு கூப்பிட வந்த இடத்துல உங்களை பெயிண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, என்ன அட என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள என் பொண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டாளா? நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லைங்க, நீங்க உங்க பொண்ண மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா அவங்க தான் உங்களை பெயிண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. அதான் அவங்க சார்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அட இதுல என்ன இருக்கு மாப்பிள்ள, நான் ஒரு பெயிண்டர் தானே. ஒரு நல்ல வேலைக்காரன் எந்த இடம்னெல்லாம் பார்க்காம வேலையை கச்சிதமா முடிச்சு கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். எந்த இடமா இருந்தா என்ன, வேலை செய்யறப்ப இந்த அவமானம் கஷ்டமெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுவும் இல்லாம நான் வேற யார் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சேன்? இது என் பொண்ணு வாழ்ற வீடு. இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத நான் எப்படி அவமானமா நினைப்பேன்? இங்க பாருங்க, நீங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. நான் இங்க வந்தது உங்களையும் என் பொண்ணையும் மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காகத்தான். நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரிங்க. அப்போ நான் கிளம்புறேன் மாப்ள. இந்தாங்க. ஏன் தீவா அண்ணே, அந்த பெயிண்ட் எப்படி வேலை பார்த்துருக்காரு? அண்ணே பரவாயில்லண்ணே, பெயிண்டருக்கு நல்ல அனுபவம் போல. அப்படியா? நல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காருண்ணே. அப்போ நம்ம பெயிண்டருக்கு சித்ரா கல்யாணத்தோட பெயிண்டிங் வேலையும் கொடுத்துலாம் போலயே. கண்டிப்பாண்ணே, அதுவும் சரிதான். நமக்கும் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. ஆவல்ல. நிறுத்துங்க. என் அப்பாவை அவமானப்படுத்த யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? என் அப்பா என்ன தப்பு பண்ணாரு? இங்க பாருங்க, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான். என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்திக்கோங்க, நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போறேன். ஆனா என் அப்பா ஒரு சாதாரண மனுஷன். அவரை எதுக்கு இப்படி வேஷ்டி சட்டையெல்லாம் கழட்ட வச்சு அவமானப்படுத்துறீங்க? உங்களுக்கு இருக்கிற கோவத்தை என்கிட்ட காட்டுங்க. இதுல என் அப்பாவை இழுக்காதீங்க. அப்புறம் அவ்வளவுதான். என்னடி எங்க அண்ணன் முன்னாடி கை நீட்டி பேசுற? இப்படி கை நீட்டி பேசுற பழக்கம் எல்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுவே உன் இடத்துல ஒரு ஆம்பளை இருந்து எங்க அண்ணனை கை நீட்டி பேசியிருந்தான்னு வை, அவன் உடம்புல ஒரு கையே இருந்திருக்காது. டேய் விட்றா விட்றா. ஆமா, உங்க அப்பாவை நாங்க எங்க அவமானப்படுத்தணும்? அவரை மரியாதையை கூப்பிட்டு உட்கார வச்சு தானே பேசணும். நான் நினைச்சிருந்தேன்னு வை, யாரா நாயே நீ ஏன் வீட்டில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சட்டையை பிடிச்சு கேட்டிருக்க முடியும். அப்படியா பண்ண? அவளை ஏன எங்க வீட்டுல உட்காந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பிச்சைக்கார நாயின்னு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிருப்போம். ஆனா நாங்க அப்படி பண்ணலையே. பாவம், அவர் செஞ்ச வேலைக்கு
கூலி கூட வாங்காம போயிட்டார். இதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து கேள்வி கேட்குற. இங்க சத்தம் போட்டு பேசுறது, குரலை ஒசத்தி பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் பொம்பளைங்க சும்மா கூட சத்தம் போட்டு பேசிடக்கூடாது. என்னைக்கும் இந்த மாதிரி உன்கிட்ட அமைதியா பேசிட்டு நினைக்காத. என்ன பாக்குற? போய் வேலையை பாரு. வாடா சரி. இதுவே ஏன் கண்ணு முன்னாடி ஏன் அப்பாவை யாராவது அசிங்கப்படுத்தினா? வாயை மூடு. என்ன பேசுற நீ? வருதல்ல, கோவம் வருதல்ல. நான் சும்மா தான் சொன்னேன். அதையே உன்னால தாங்கிக்க முடியல. அப்போ இந்து அக்காக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல நீ தப்புன்னு சொல்லிருக்கலாம்லமா? ஏன் சொல்லல? இங்க பாரு, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் யாரை எப்படி நடத்தணும், யாரை எங்க வைக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணாலும் அதை கேட்டு நடக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன் தெரியுமா? நான் அவரோட பொண்டாட்டி. அவரை எதிர்த்து என்னால எதுவுமே பேச முடியாது. அவர் என்ன பண்ணாலும் அதான் சரி. அப்ப உனக்குன்னு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லல? அப்பா என்ன சொல்றாரோ அதான் பண்ணுவ. அப்ப நீ யாருமா? நீ யாரு? ஒருவேளை உன்னோட அப்பாவை இதே மாதிரி பண்ணிருந்தா இப்படிதான் சொல்லுவியா? சொல்லு, இப்படிதான் சொல்லுவியா? இங்க பார், உன்னோட கற்பனைகளை என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பேசாம வாயை மூடிட்டு ஆக வேண்டிய வேலையை போய் பாருப்பா. என்கிட்ட மட்டும்தான் உன்னால எதிர்த்து பேச முடியும்ல? அது எப்படிமா? உனக்குன்னு எந்த ஒப்பீனியனுமே இல்லையா? எப்பவுமே அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் கண்மூடித்தனமா கேப்ப. எதிர்த்து எதுவுமே கேட்க மாட்டேன். இப்படி நீ கேட்காம இருக்கிறதுனாலதான் நம்மள இப்படி வச்சிருக்காங்க. புரியுதா உனக்கு? அன்னைக்கு கூட இந்து அக்கா சமைச்ச சாப்பாடுல முடி இருந்துச்சு. அப்பா உன்னை அடிச்சாரு. அந்த அக்கா மேல இருந்த கோவத்தை உன்கிட்ட காட்டினாரு. நீயும் அடிய வாங்கிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா நின்ன. அந்த சாப்பாடுல இருந்த முடி யாரோடது தெரியுமா? உன்னுதும் கிடையாது, இந்து அக்காதும் கிடையாது. அது ஏன் தலையில இருந்த முடி. நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறப்போ அது விழுந்திருக்கு. ஆனா என்னால அதை சொல்ல முடியல. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம எல்லார் முன்னாடியும் இப்படி பட்டன் அடிக்கிறாரு. அது உனக்கு வருத்தமாவே இல்லையாமா? இப்படி உனக்காகவும் பேச மாட்டேன், அடுத்தவங்களுக்காகவும் பேச மாட்டேன். அப்ப இந்த வீட்ல இருந்து என்னமா பண்ண போற? சொல்ல, என்ன பண்ண போற? ஏய் சபாஷ், பிரமாதம்.